16 லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்து நாம் கேட்கக்கூடிய எதையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. ஆடி பௌர்ணமி என்று. ஆம், சோடசக்கலை முகூர்த்த நேரம். கேட்டதை தரும் நேரம், நினைத்ததை நடத்தும் நேரம். இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் என்ன என்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடியதை அப்படியே நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் சோடசக்கலை முகூர்த்த நேரம். ஆடி பௌர்ணமி சூட்சமமாக குபேர சோடசக்கலையாக வருகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி வேண்டணும், நேரம் என்ன, மந்திரம் என்ன, சூட்சமமாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன உங்களுக்காக பதிவு செய்கிறேன். 16ங்கிற நம்பர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். நல்லது நிச்சயமாய் நடக்கும். சோடசக்கலை முகூர்த்த நேரம் 10 ஆண்டுகளாக பதிவு செய்கிற இந்த நேரத்தில் மனமாற இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டாக கேட்கக்கூடிய எதையும் இந்த யூனிவர்ஸ் பிளஸ்ஸிங்காக உங்களுக்கு தரும். தரன்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வரும் செவ்வாய்க்கிழமை மாலை 7:33 இருந்து புதன்கிழமை மாலை 8:58 வரைக்கும் பௌர்ணமி வருது. ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போனா வரும் புதன்கிழமை மாலை 7:58 9:58 வருது. ஸோ இந்த 2 மணி நேரம் நீங்கள் மனமாற ஏதோ ஒரு வேண்டுதல் உங்களுக்கு கிடைத்து விட்டது, நடந்து விட்டது, முடிந்து விட்டது என்கின்ற நன்றி உணர்வோடு ஒரு தட்டு நிறைய பச்சை பயிரை பரப்பி சென்டரில் நெய் அகல் விளக்கு ஏற்றி ஒரு வேண்டுதலை பிரியாணி இலையில் எழுதி தீபத்திற்கு முன்னாடி வைத்து அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து நமஸ்கார முத்திரையை வைத்து ஓம் ரிங் வசி வசி என்கின்ற மந்திரத்தை நீங்கள் அந்த பொருள் வசியமாகிவிட்டது, கிடைத்து விட்டது என்கின்ற நன்றி உணர்வோடு 108 முறை சொல்லிவிட்டு அந்த பிரியாணி இலையை பேலீஃபை தீபத்தில் எரிச்சிட்டு பச்சை பயிரை எடுத்து வடக்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இனிப்பு எடுத்து இந்த அற்புதமான தெய்வீகமான விஷயம் என் வாழ்வில் நடந்து விட்டது, நன்றிகள் கோடின்னு நினச்சி நன்றி சொல்லி இனிப்பு சாப்பிடுங்க. இதை செய்கிறவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதற்கப்புறம் உங்களோட உழைப்பு முயற்சி தொடர்ச்சியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கணும்னு பிரார்த்தித்து இதை பதிவு செய்கிறேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சோடசக்கலையில் நான் சிறப்பு சத்யநாராயண பூஜையும் குரு பூஜையான கொங்கணசத்திர பூஜையும் செய்து மணிமண்டலான இந்த தெய்வீகமான மணி தன ஆகர்ஷண பர்ஃப்யூமை நிறைய பேருக்கு பிரசாதமாக தரேன். உங்கள் பேரையும் பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஆகஸ்ட் 1 மற்றும் 2 சென்னை வர இருக்கின்றேன். சென்னை என்பர்களை என்னை சந்திக்க தனிநபர் ஆலோசனைகளுக்கு சந்தியுங்கள். உங்கள் வாழ்வில் ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதலுடன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நிச்சயமாய் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் மாலையில் லாபகணபதி மந்திர தீட்சை தர இருக்கின்றோம். சென்னை அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆகஸ்ட்டில் வரக்கூடிய ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு 2 நாள் ஆன்மீக யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ராமேஸ்வரத்தில் 2 நாள் கோவில் பரிகாரம் பூஜைகள், அதற்கப்புறம் பித்ரு தர்ப்பணங்கள், அதற்கப்புறம் சிறப்பு ஜீவசமாதிகளுக்கு சென்று பிரார்த்தனைகளை செய்ய இருக்கின்றோம். நீங்களும் இந்த அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ள தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.